நம்மளோட விவசாய முறையே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று தொடர்பு பெற்ற சங்கிலியா இருக்குது. அதுக்கு நாட்டு மாடுகள் ரொம்ப அவசியமானது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியத்தை வச்சு நம்ம ஜீவாமிர்தம் பண்ணி கொடுக்குறோம், பஞ்சகவியம் பண்ணி கொடுக்குறோம், பூச்சி விரட்டிகள் இதோட கோமியத்துல தயார் பண்ணி கொடுக்குறோம். இயற்கை உரங்கள் தயாரிப்புங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. இயற்கை விவசாயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா இதுதான் முதல் படியும் கூட. மாடு அடிப்படை இல்லாம பூச்சி விரட்டிகள் நம்ம தயார் பண்ண முடியும். மீன் கழிவுகள் மூலமா மீன் அமிலம் தயாரிக்க முடியும். இது எல்லா பகுதிகளிலுமே கடைகள்ல இலவசமாவே நமக்கு அந்த மீன் கழிவுகள் கிடைக்கும். நம்மளுடைய விவசாய முறைகளை ஒரு தற்சார்பு முறையா நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு செலவில்லை. நம்ம வெளியில இருந்து போய் காசு கொடுத்து எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மூடாக்கு அமைச்சதுன்னா அந்த பயிரோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, மூடாக்கு இல்லாம நம்ம சாகுபடி பண்ணும்போது அதோடைய பயிர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, மண்ணுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அதோடைய நீரோட தேவை எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த பண்ணையில நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆவணப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம உற்பத்தி பண்ற பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் நம்மளோட உணவுக்கும் பயன்படுத்திட்டு அதோட கழிவுகளை திரும்பவும் பயிரோட வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு தற்சார்புக்குள்ள நம்ம வந்துருவோம். இயற்கை விவசாயத்துல பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க 45 நாள் இலவசமா களப்பயிற்சி நம்ம தர்றோம். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நேரடியா கற்றுக் கொடுக்குறோம். மண்காப்பம் இயக்கத்துடைய மாதிரி பண்ணை மற்றும் பயிற்சி மையத்தில் இருக்கிறோம். இது கோயம்புத்தூரில் செம்மேடு கிராமத்தில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கை உரங்கள் தயாரிப்புங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. ஸோ இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா இதுதான் முதல் படியும் கூட. ஸோ இந்த நம்ம மாதிரி பண்ணையில் நம்ம பலவிதமான இயற்கை உரங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். அதில் எது வேலை செய்யுது, எது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, மகசூலுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆவணப்படுத்திகிட்டே இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்னாலே அதுக்கு நாட்டு மாடுகள் ரொம்ப அவசியமானது. ஏன்னா அதோடைய சாணம் கோமியத்தில் தான் நம்ம பெரும்பாலான இயற்கை உரங்களை நம்ம தயாரிக்கிறோம். இந்த பண்ணையில் நாட்டு மாடுகள் நம்ம வச்சுருக்குறோம். காங்கேயம் இருக்குது, கிர் இருக்குது, ஆலம்பாடி, ஓங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டு மாடுகள் எல்லாமே இந்த பண்ணையில் இருக்குது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியத்தை வச்சு நம்ம ஜீவாமிர்தம் பண்ணி கொடுக்குறோம், பஞ்சகவியம் பண்ணி கொடுக்குறோம், பூச்சி விரட்டிகள் இதோட கோமியத்தில் தயார் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் பேர்னால மாடுகளை வச்சு பராமரிக்க முடியறதில்ல. ஏன்னா தோட்டம் ஒரு இடத்துல இருக்கும், அவங்க வீடு ஊருக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் எல்லாருமே பெரும்பாலும் ரசாயனம் கடையில் போய் வாங்கி போட்டுட்ருக்குறாங்க. இப்போ இயற்கை விவசாயத்திலும் சப்போஸ் மாடு நம்மளால் வச்சுக்க முடியலனாலும் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறங்கிறதும் நம்ம இங்கே அந்த மாதிரி இடுபொருட்களையும் நம்ம இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். மாடு இல்லாதவங்க கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கு வகைகளை பயன்படுத்த முடியும். எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, புங்கன் புண்ணாக்கு, இந்த மாதிரி ஆமணக்கு புண்ணாக்கு, புண்ணாக்கு வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது அது பயிரோட வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும். மாடு அடிப்படை இல்லாமல் பூச்சி விரட்டிகள் நம்ம தயார் பண்ண முடியும். முக்கியமாக மீன் கழிவுகள் மூலமாக மீன் அமிலம் தயாரிக்க முடியும். இது எல்லா பகுதிகளிலுமே கடைகளில் இலவசமாகவே நமக்கு அந்த மீன் கழிவுகள் கிடைக்கும். 1 கிலோ மீன் கழிவுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 30 நாள் நம்ம ஏர்டைட்டாக ஒரு நிழலில் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒரு திரவம் மாதிரி ஆகி அதுதான் மீன் அமிலம்னு சொல்கிறது. அதில் அதிகமான நைட்ரஜன் இருக்கும். இப்போ மஞ்சளாக இருக்கக்கூடிய பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுத்து 3ஆவது நாளில் நல்லா பச்சை பசேல்னு வந்துடும். ஸோ அப்போ மீன் அமிலம், இந்த கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம மாடே இல்லைனாலும் கூட நம்ம இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமாக பண்ண முடியும். அந்த மாதிரிகள் எல்லாமே நம்மளுடைய வயலில் இப்போ வெண்டை போட்டிருக்கிறோம். அந்த வெண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு வச்சு அதுலேருந்து வரக்கூடிய இயற்கை உரங்களை வச்சு பண்ணக்கூடிய பயிரும் இருக்கும். மாடே இல்லாமல் நம்ம மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு, இந்த பூச்சி விரட்டிகள் இந்த மாதிரி வச்சு பண்ணக்கூடிய மாடல்ஸும் இருக்கும். ஸோ இதுலேயே 2-3 விதங்களில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சிலதில் மூடாக்கு அமைச்சதுன்னா அந்த பயிரோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது,
மூடாக்கு இல்லாமல் நம்ம வந்து சாகுபடி பண்ணும்போது அதோடைய பயிர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, மண்ணுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்குது, அதோடைய நீரோட தேவை வந்து எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பண்ணையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆவணப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இயற்கை விவசாயத்தில் இந்த இடுபொருள்கள் அப்படிங்கிறது நம்ம எந்த முறையை நம்ம எடுத்தாலும், மாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு நம்ம இங்கிருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ நீங்கள் இந்த வளைகுடை பகுதிகளில் நடக்கிற போர்னால நமக்கு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கிற ரசாயன உரங்களோட கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த யூரியா இந்த மாதிரி ரசாயன உரங்கள் எல்லாமே பெட்ரோலியமோடைய பை ப்ராடக்டாக தான் நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்மளோட இந்திய திருநாடு வந்து பாரம்பரியமிக்க நாடு. விவசாய அறிவுங்கிறது கடந்த 10,000 ஆண்டுகளுக்கு மேலே நமக்கு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 50-60 வருஷமாக தான் இந்த ரசாயன பழக்கமெல்லாம் நமக்கு வந்து வந்திருக்குது. நம்மளுடைய பெரியவங்க எல்லாமே இயற்கை முறையில் மாடுகளை அடிப்படையாக வச்சு தான் வந்து இதுவரைக்கும் வந்து விவசாயம் பண்ணி இவ்வளோ மக்களுக்கு வந்து உணவளிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இப்போ திடீர்னு எதுவுமே வரலை அப்படின்னா நம்ம 140 கோடி மக்கள் இருக்கிறோம். ரசாயனம் திடீர்னு வர்றது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பேருக்கு உணவுக்கு நம்ம எங்கே போவோம்? அப்போது நம்மளுடைய பாரம்பரிய அறிவுகளை நம்ம திரும்பவும் மீட்டு எடுத்து நம்மளுடைய உணவு உற்பத்திங்கிறது தற்சார்புடையதாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற மாடுகள் மூலமாகவும், நம்மகிட்ட இருக்கிற வந்து வளங்கள் மூலமாகவும், நம்மளுடைய உணவுப் பொருட்களையே வந்து அது வேஸ்ட் ஆகிறத, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலை இருக்குது, கடலையை வந்து எண்ணெயாக மாற்றுறீங்க, எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் வர்ற சக்கையை தான் புண்ணாக்குன்னு சொல்கிறோம். அதை வந்து திரும்பவும் மண்ணுக்கே திரும்பி கொடுக்கும்போது அது திரும்பவும் பயிருக்கான உரமாக வந்து மாறுது. ஸோ உன்னுடைய கழிவு வந்து இன்னொன்றுக்கு வந்து உரமாக இருக்குது. இப்போ நம்ம மாடு இருக்குது அப்படின்னா நம்ம மாட்டுடைய பாலை எடுத்துக்கிறோம், நம்ம வந்து அதுக்கு தீவனம் நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம வந்து நெல் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெல் சாகுபடி பண்ணக்கூடிய கதிர்கள் இருக்கிற மணிகளை நம்ம எடுத்து அந்த வைக்கோலை தீவனமாக மாட்டுக்கு கொடுக்குறோம். நெல்லில் இருக்கிற தவிட்டை வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ அது திரும்ப நமக்கு வந்து சாணமாக தருது, அதை நிலத்துக்கு கொடுக்குறோம். பால் கொடுக்கறது நம்மளுடைய உணவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ நம்மளுடைய விவசாய முறையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று தொடர்பு பெற்ற சங்கிலியாக வந்து இருக்குது. ஸோ உன்னோட கழிவு வந்து இன்னொன்றுக்கு வந்து உணவாகவும் இருக்குது. ஸோ இந்த முறைகளை எல்லாமே நம்ம மீட்டெடுத்து அதை நம்ம கவனித்து நம்மளுடைய விவசாய முறைகளை ஒரு தற்சார்பு முறையாக நம்ம வந்து அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் செலவில்லை. நம்ம வெளியில் இருந்து போய் காசு கொடுத்து எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கும் நம்மளோட உணவுக்கும் பயன்படுத்திட்டு அதோட கழிவுகளை வந்து திரும்பவும் பயிரோட வளர்ச்சிக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு தற்சார்புக்குள்ளே நம்ம வந்து வந்துடுவோம். இந்த முறைகளை தான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து வடிவமைச்சிட்ருக்குறோம். விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் ஒரு 45 நாள் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நடக்குது. இளைஞர்கள் அல்லது இந்த விவசாயத்தில் வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வெற்றிகரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, இயற்கை விவசாயத்தில் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே 45 நாள் இலவசமாக களப்பயிற்சியும் நம்ம வந்து தர்றோம். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நேரடியாக கற்றுக் கொடுக்குறோம். அவங்க கையாலேயே இந்த இயற்கை உரங்களெல்லாம் தயாரிக்கிறாங்க. மாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதாகட்டும், மாடே இல்லாமல் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி உரங்களை எல்லாமே வந்து அவங்க கையால் தயாரித்து பயிர்களுக்கு கொடுத்து அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புரிஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்புறம் அவங்க வந்து இது சார்ந்து அவங்களோட தோட்டத்தில் வந்து பண்ணும்போது அவங்க வெற்றிகரமாக இயற்கை விவசாயத்தில் பயணிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இந்த விவசாய முறைகளை பற்றியும் இந்த இயற்கை உரங்கள் தயாரிப்பு பற்றியும் நம்மளுடைய மண்காப்பும் இயக்கத்துடைய சேனலில் வந்து நிறைய காணொளிகளை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு இடுபொருளும் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து செய்முறை விளக்கத்தோடு நம்ம கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே சுலபமாக புரிஞ்சிடும். அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதில் தொடர்பு எண்கள் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் மண்காப்பும் இயக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வந்து இலவசமாகவே வழங்கப்படும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய விவசாயத்தை தற்சார்புக்கு கொண்டு வாங்க. செலவில்லாமல் விவசாயத்தை நம்ம வந்து முன்னெடுக்க துவங்கலாம்.
நம்ம மண் படிப்படியாக வளமாக தொடங்கிருச்சு அப்படின்னா செலவு குறைஞ்சிட்டே வரும். விவசாயம் வந்து ஒரு வெற்றிகரமான லாபகரமான ஒரு தொழிலாக வந்து நம்ம மாற்ற முடியும். ஒரு வாழ்வியல் முறையாகவும் ஒரு இயற்கை கூட பல உயிரினங்கள் கூட நம்ம இருக்கிறோன்னா அது ஒரு இனிமையான வாழ்வியல் முறையாகவும் விவசாயிகளுக்கு இருக்கும். நன்றி.